வசந்த். ஆ நிலம் ப்ரோ ஒரு வாட்டி எங்க அக்கா கிட்ட கீரை சட்னி வெட்ட சொன்னா சட்னி ஃபர்ஸ்ட் நான் தான் சட்னி வச்சு சாப்பிட்டேன். வாயில ஏதோ சிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தாச்சு. முடியா? ஆமா, நிறைய முடி இருக்கும். கீரை எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. க்ளீன் பண்ணு. 5 கமெண்ட். பேசுறீங்களா? சரி, எப்ப கிளாஸ் உங்களுக்கு? நான் 10 மணிக்கு மேல. 10 மணிக்கு மேல. மணிக்கு மேலயா? என்ன 10 மணி ஆகலையா? சரி சரி. ம். எத்தனை மணி வரை காலேஜ் இருக்கும்? 5. சரி சரி சரி. 5 மணிக்கு தான் முடிஞ்சு வருவீங்களா? ஆமா ஆமா. எங்களுக்கு வேலை இருந்தா சொல்லுங்க. இருக்கீங்க. கண்டிப்பா சொல்றேன். என்ன வீரப்பன் மாதிரி சிரிப்பு இருக்கு? சொல்றேன். ஆ? உங்களுக்கு இல்லாம கண்டிப்பா சொல்றேன். சரி சரி, நிஜமாதான். அப்படியா? சரிங்க சொல்றேன். என்ன படிச்சிருக்கணும் உங்க காலேஜ்ல வேலைக்கு சேர்றதுக்கு? கட் பண்ணிட்டு வர்றேன். வாங்க. ஆள் வருது, கட் பண்ணிட்டு இதுல வர்றேன். ஓகே ஓகே ஓகே. சரிங்க கொழுந்தனார் அவர்களே. அதுக்கு அவங்க கிட்ட சொன்னா உறவு நீடிக்கணும்னு சொன்னா 1 2 இருந்தா பரவாயில்ல, இங்க வந்து பாருன்னு சொன்னேன். பார்த்துட்டு கம்முன்னு போயிட்டான். ஐயோ கருமம் கருமம். நிலவன் பிரதர், வசந்தகுமார் சிஸ்டர், கொஞ்சம் மாறினா கீரை சுவை மாறிடும் சிஸ்டர். என்னது மாறினா? நிலவன் பிரதர் சொல்றத பாருங்க. அக்கா ஒரு வாட்டி எங்க அக்கா கிட்ட கீரை சட்னி பண்ண சொன்னேன். ஐயோப்பா, சட்னி பண்ண சொன்னா சரியா சுத்தம் பண்ணாம சட்னி செஞ்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் தான் சட்னி வச்சு சாப்பிட்டேன். வாயில ஏதோ சிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ, என்னடான்னு பார்த்தா முடி. அப்புறம் சட்னி உத்து பார்த்தா துண்டு துண்டா முடி இருக்கு. கருமம் கருமம். அதுக்கு அவங்க கிட்ட சொன்னா உறவு நீடிக்கும்னு சொன்னாங்க. 1 2 இருந்தா பரவாயில்ல, இங்க வந்து பாருன்னு சொன்னேன். பார்த்துட்டு கம்முன்னு போயிட்டாங்க. அதை வேற சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் தூக்கி கீழே போடாம. வசந்தகுமார் மாஸ்டர் நண்பா சூப்பர். நாட்டுக்கோழி வறுவலாம் தோசையா. வாசகோ வாங்க. முத்துராமன் அத்தாச்சி, என்ன படித்துள்ளீர்கள்? நான் என்ன என்ன தகுதி வேணும் நீங்க சொல்லுங்க. வசமாஸ்டர் நிலவன் தம்பி, அப்போது அதிகமா உறவுகள் நீடித்து இருக்கும். ரொம்ப முடிவந்த. ஐயோ சரி, தூக்கி போ. அது ஒரு முடி வந்தாலே அது தூக்கி தள்ளி வச்சு கீழே போட்டுறணும். அது உடம்புக்கும் சேராது. வாய்க்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு மேல எப்படிக்கா சாப்பிடுறது? கீரைகள்லாம் வெளிய இருந்து தான் வருது. என்ன காய்கறினாலும் இதுனாலும் அது எல்லா இடங்களையும் கடந்து தான் வருது. அதுக்கு தான் நல்லா சுத்தம் பண்ணணும்னு சொல்றாங்க. எங்க பாட்டிலாம் நல்லா ஒவ்வொன்னா கிளீன் பண்ணுவாங்க. எடுத்து எடுத்து ஒவ்வொரு இலையா எடுத்து அது அப்படியே இவ்வளோண்டு கீரைக்கு ஒரு அரைவாளி தண்ணிய போட்டு நல்லா அலசி மேலே மிதக்கிற இலைகளை மட்டும் அழகா எடுத்து மறுபடியும் 4 5 தடவை அலசி அதை அப்படியே இப்படி உதிரி உதிரியா அப்படி போடுவாங்க. தட்டுல எடுத்து எடுத்து போடும்போதே இப்படி உதிரி உதிரியா போடுவாங்க. அவ்வளோ சுத்தம் பண்ணிட்டு தான் கீரை வைப்பாங்க. அவ்வளோ சுத்தம் பார்க்கணும். கீரை வைக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அதனாலதான் சில பேருக்கு கீரை சாப்பிட்டெல்லாம் சில பேர் இறந்துருக்காங்க தெரியுமா? பாய்சன் ஆயிரும். அதுல ஏதாவது சின்ன பூச்சி ஏதாவது இருந்தா கூட அது பாய்சன் ஆயிரும். எம்காம் இருக்கணுமா? சரி, ஓகே ஓகே.